சீரரா செல்வம் போல் சேர்குதே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் வரிசையிலே இன்று இந்து மதத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை, பிறரால் பரிகசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, பௌத்த மதத்துக்கு பிரதான ஆச்சாரியர் ஒருத்தர் புத்தர். மற்ற போதகர்கள்லாம் அவருக்கு அடங்கினவங்க தான். சமண மதத்திலே பிரதான ஆச்சாரியர் மகாவீரர். மற்ற போதகர்கள்லாம் அவருக்கு அடங்கினவங்க தான். இஸ்லாத்துக்கு முகமது நபி, கிறிஸ்டியானிட்டிக்கு கிரைஸ்ட், அவ்வளவுதான். மற்ற போதகர்கள்லாம் கீழ் வரிசை தான். அங்கே போட்டிக்கு ஒன்றும் கிடையாது. முகமது நபிக்கு போட்டியாக ஒருத்தர் கிடையாது, புத்தருக்கு போட்டியாக ஒருத்தர் கிடையாது, மகாவீரருக்கு போட்டியாக ஒருத்தர் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் பிரதான ஆச்சாரியர்னு எந்த ஒருத்தரையாவது சொல்ல முடியுமா? சங்கராச்சாரியார் பிரதான ஆச்சாரியர் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வைஷ்ணவம் வர்றான். ஏய் நிறுத்தியா, எங்கள் ராமானுஜர் தான்யா சரியான ஆச்சாரியர். அடுத்து கர்நாடகாவிலேருந்து ஒருத்தன் ஓடியாரான், இல்லையா எங்கள் மத்வாச்சாரியார் தான்யா. அப்போ சம அந்தஸ்து உள்ள ஒருவருக்கொருவர் போட்டியாக நினைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்து மதத்தில் எத்தனை பேர்? சங்கர் இருக்கார், ராமானுஜர் இருக்கார், மத்வர் இருக்கார், வேதாந்த தேசிகர் இருக்கார், பாஸ்கராச்சாரியார் இருக்கார், பசவலிங்கப்பா இருக்கார், ஆபஸ்தம்பர் இருக்கார், போதாயனர் இருக்கார், சைத்தன்யர் இருக்கார், சாங்கிய சாஸ்திரம் உண்டு பண்ண கபிலர் இருக்கார். அடுத்து கோட்பாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்வைதம் இருக்குது, துவைதம் இருக்குது, கௌமாரம் இருக்குது, சைவம் இருக்குது, சாக்தம் இருக்குது, சாரஸ்வதம் இருக்குது, ஐரண்ய கர்ம மதம் இருக்குது, பாஞ்சராத்திரம் இருக்குது, வைகான்சம் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாது. நான் சொன்ன ஆச்சாரியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டாங்க. நான் சொன்ன ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாது. மயிர்பிடி சண்டை தான். இப்படி இருக்குது இந்து மதம். இப்போ இதர மதத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் எங்களுக்கு பிரதான ஆச்சாரியன்னு ஒருத்தர் தாங்க. இப்படி கத்திரிக்காய் கடையில் சண்டை போடுற மாதிரியா எங்கள் மதத்தில் இருக்குது? நான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டு, நீ சொல்கிறது தப்பு. இது என்ன, இது கொள்ளா சண்டையா? அப்போ இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இந்து மதத்தில் ஒரு பெரிய சாபக்கேடு. இவனை கண்டா அவனுக்கு ஆகாது, அவனை கண்டா இவனுக்கு ஆகாது. அக்பர் தன்னுடைய தர்பாரில் இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவினர்களையும் வர சொல்லி, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு உங்கள் பேச்சில் எது பிடிக்குதோ நான் அந்த உதவியை ஏற்றுக்கிறேன்னா சண்டை தான் வந்துடுச்சு. தர்பார் பூரா காய்கறி சண்டை, குழா சண்டை மாதிரி சண்டை தான். உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், இப்படி தான் பார்த்து அவர் பார்த்தார். இது ஒன்றும் சரிப்படாதுன்னு அவர் நான் ஒரு மதம் ஏற்படுத்தின ஐனி அக்பரின்னு அவர் ஒரு புக் எழுதிவிட்டார். இப்படியாக ஒன்றுபட்ட இந்து மதம் என்று இதையாவது சொல்ல முடியுமா? நீங்கள் இந்து தலைவர்னு யாரை சொல்லுவீங்க? இந்து மதம்னு எந்த கொள்கையை சொல்லுவீங்க? எந்த ஒரு கொள்கையாவது எடுத்து இதுதான் இந்து மதம்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் சொல்லிட்டா மற்றவன் சும்மா இருப்பானா? இன்றைக்கி வரைக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. அப்படியாக சண்டையில் தானே நிற்குது. இது இந்து மதத்துக்கு சிறப்பா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க என்று மேல்நாட்டுக்காரர்கள் கேட்கிறார்கள். இதுக்கு பதில் சொல்ல நம்ம ஆளுக்கு வக்கில்லை. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், இருக்குதான், என்ன பண்ணுறது? அப்போ இந்து மதம் ஒரு மதம் இல்லையா? அது பல மதமா? ஒரு பிரிவுபட்ட மதத்தினுடைய தொகுதியா என்று கேள்வி வருது இல்லையா? அப்போது மற்றவங்க பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ, நாம் பதில் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நம்ம சாவை வென்ற சனாதனம்னு இந்து மதத்துக்கு கொடைப்பிடிக்க வந்திருக்கோம். அப்போ நாம் யூனிஃபிகேஷன் எது சொல்ல போகிறோம்?
அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளாத ஒரு இந்துவே அல்ல. அவனால் தன்னுடைய கோட்பாட்டில் நிலையாக நிற்கவும் முடியாது. வாழ்க்கையில் துன்பங்கள் அவனை சந்திக்கிற போது அவனுடைய விசுவாசம் சிதறி போய்விடும். பிறரோடு தர்க்கத்தில் இறங்கினானா தோற்று போவான். ஒரு மதத்தில் இருக்கிறவன் எதிரி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கணும். ஒன்றும் இல்லது அரசியல் சாக்கடை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனோட உயிரை கொடுத்து சண்டை போடுறான். கொள்கை பரப்பு செயலாளர்னு, எங்கள் கொள்கை அது, உங்கள் கொள்கை என்னதுன்னு. ஏதோ அவன் பேசுகிறது ரைட்டாக தப்போ அவன் ஸ்டடியாக இருக்கான். அவனுடைய கட்சியை பற்றி அவன் ஸ்டடியாக இருக்கான். இந்து மதத்தில் அப்படி இல்லையே. எல்லாம் அஸ்திவாரமே ஆட்டங்கட்டு போயில இருக்குது. ஆகவே இந்த சிதறுபட்ட கோட்பாடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆச்சாரியர்கள் இந்து மதத்தை வலுப்படுத்துகிறார்களா, பலவீனப்படுத்துகிறார்கள்? இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நீங்கள் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, என்னதான் சண்டை நடந்தாலும் இந்த இந்தியாவில் இவ்வளவு மதங்களுடைய இவ்வளவு பிரிவுகளுடைய தொகுதி தான் இந்து மதம் என்று ஒரு கோட்பாடு இருக்குது. ஹிந்துவிசம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டா, ஒரு காமன் மேன், ஒரு விவேகானந்தர் மாதிரி ஒரு ஆள் இதர மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுகிறதா இருந்தால், இந்த எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி தான் இந்து மதம்னு பேச வேண்டியிருக்கு. ராமானுஜர் அப்படி சொல்கிறார், சங்கரர் இப்படி சொல்கிறார், மத்வர் அப்படி சொல்கிறார். ஆனால் பேசிக்கலாக எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும். இல்லை, எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு என்ன விடை என்றால், இந்த இந்து மதத்திலே உட்பிரிவுகள் ஏராளமாக இருந்தாலும், மத தலைவர்கள் என்று நிறைய பேர் இருந்தாலும், அடிப்படையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய அஸ்திவாரமான சில விஷயங்கள் இருக்கின்றன. சரி, ஒரு 10 விஷயம் வச்சுக்கோமா. அந்த 10 விஷயம் இந்த எல்லாருக்கும் ஒத்துப்போகுது. அதனால தான் இந்து மதம் இன்றைக்கும் ஒரு மதமாக இருக்கிறது. அது என்ன? அந்த 10 விஷயம் என்ன? அதை பார்ப்போம். நம்பர் 1, எல்லா உட்பிரிவினரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை மறுபிறவி கொள்கை. ஒரு மனிதன் மறுபடி பிறக்கிறான், ஏற்கனவே பிறந்தான். இந்த ரீபர்த் பாலிசி, மறுபிறவி கொள்கையிலே எல்லோரும் ஒன்றா தான் நிற்கிறாங்க. சங்கரர், ராமானுஜர், மத்வர், இது விஷயமாக அவங்களாம் சண்டை போட்டுக்கிறது இல்லை. எல்லா உட்பிரிவும் சப்டிவிஷனும் ஒத்துக்குது. அடுத்து கர்மா தியரி, கர்ம வினை. போன ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் பலன். புண்ணியமும் அப்படி தான். செய்த வினையை அனுபவித்து தான் தீர்க்கணும். ஒருத்தருடைய வினை இன்னொருத்தருக்கு போயிடாது என்ற கர்மா தியரி இருக்கு இல்லையா. பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம் என்று இதெல்லாம் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிற எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. 3, ஒரு பிரிவினர் பாவம் என்று சொல்வதை இன்னொரு பிரிவினர் புண்ணியம் என்று சொல்வதில்லை. ஏகப்பட்ட உட்பிரிவு இருந்தாலும் இவன் ஒன்று பாவம்னு சொன்னால் அவனும் அது ஆமாம் பாவம் தாங்க. இப்போ மற்ற மதங்களில் அப்படி இல்லையே. இப்போ பௌத்த மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசைவம் சாப்பிட்லாம், புத்தரே சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமணன்ட்ட போய் சொன்னால் ஐயோ அதெல்லாம் கூடாதுங்க, லீவ் அண்ட் லெட் லீவ், பி வெஜிடேரியன் அப்படிம்பாங்க. ரெண்டும் ஒரு நாட்டில் தோன்றியது தான். ரெண்டுமே இந்து மதத்துக்கு போட்டியாக தோன்றியவை தான். ஆனால் இவர் அசைவத்தை ஓகே பண்ணுவார், அவர் அசைவத்தை நோ பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள்
முகமது நபிகிட்ட போனீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதும்பார், மதுபானம் கூடாதும்பார். ஆனால் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட போனால் அங்கே அவங்களோட தலைவரே சாப்பிட்டவர் தான். அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் அலவுடு. கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு வந்து அதுதான் முக்கியமாக இருக்கும் அங்கே. அப்போது இவங்க கூடாதுன்னு சொல்கிறத அவங்க ஓகே பண்ணுறாங்க, அவங்க ஓகே பண்ணுறத இவங்க கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி இங்கே இந்து மதத்தில் இருக்கிற உட்பிரிவுகளில் இவன் பாவம்னு சொல்கிறத அவன் புண்ணியம்னு சொல்கிறதில்ல. கொலை பண்ணால் பாவம், அடுத்த மனைவி தொட்டால் பாவம், திருடினா பாவம், பொய் சொன்னால் பாவம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா 10 பேரும் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் ஒன்றும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைங்க. அப்போ பாவங்கள் எங்கள் எல்லாருக்குமே பொது தான், புண்ணியங்கள் எங்கள் எல்லாருக்குமே பொது தான். இது ஒன்று. அடுத்து மோட்சங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரு. சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நீ தாண்டா கடவுள், அதை மறந்துட்டுருக்க, நீ எப்போ நீ தான் கடவுள் உணர்றியோ அதாண்டா மோட்சம்ட்டார் அவர். இந்த ராமானுஜர் என்ன பண்ணார், கடவுளோடு இரண்டரை கலத்தல், அப்போடு அப்பு கலத்தல்னு ஒன்று இருக்குது, அப்போடு உப்பு கலத்தல்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அப்போடு உப்பு கலத்தல் தான் நாங்கள் வந்து மோட்சம்னு சொல்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் தேசிகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கைவல்யம் என்பது ஒரு ஸ்டேஜ், கொஞ்சம் காலம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் சாயுஜத்துக்கு போயிடுவான் அப்படின்னு தேசிகர் சொல்கிறாரு. ராமானுஜர் அதெல்லாம் கிடையாதுங்க, போனது தான், அங்கேயே விழுந்து கிடப்பாங்கிறாரு. ஸோ மோட்சத்தை பற்றி யாரும் ஒத்து போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஒத்து போகிறாங்க, என்ன, பிறவாமை தான் மோட்சம். மனுஷன் மாறி மாறி பிறக்கிறான், இந்த செயின் என்றைக்கு நிற்கிதோ, எப்போ வந்து இவன் மறுபடியும் பிறப்பில்லாமல் இருக்கிறானோ அவன்தான் மோட்சம் அடைந்தவன். இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, சங்கர ராமானுஜர் மருத்துவர். அப்போ மோட்சம் என்பது பிறவாமை தான் என்பதிலே ஒரு ஐயப்பாடு இல்லை. அப்புறம் எல்லா உட்பிரிவினரும் குரு ஒன்று வேணுன்றாங்க. குரு இல்லாமல் ஒன்றும் கிடையாது. நேரடியாக வந்து உங்களுக்கு ஞானம் வந்துச்சு, அருள் வந்துச்சுன்னு எந்த உட்பிரிவும் சொல்கிறதில்ல. சமயத்தில் கடவுளே வந்து குருவாக வந்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர குருமுகம் இல்லாமல் ஞானம் வந்துச்சுன்னு யாருமே சொல்கிறதில்ல. குரு இஸ் அ மஸ்ட். அப்புறம் அடுத்தது குருவுக்கு கொடுக்குற அந்தஸ்து. இப்போது அங்கே இஸ்லாத்துலேயும் குருவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க இஜாஜத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே கிறிஸ்தவ மதத்துலேயும் நல்ல குருவே ராபி ராபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குருவுக்கு ஒரு அளவு மரியாதை தானே தவிர அதுக்கு மேலே கிடையாது. இங்கே இந்து மதத்தினுடைய எல்லா உட்பிரிவினரும் குரு சாக்ஷாத் பரபிரம்மம், இறைவன்தான் குருவாய் வந்திருக்கிறான். அதை நீங்கள் ஒத்துக்கணும். குருவை கடவுளாக நினைக்க வேண்டும் என்பது எல்லோரும் ஒத்துக்கொண்ட கருத்து. அது வந்து காமன்லி அக்செப்டட். அப்புறம் அடுத்தபடியாக பரோபகாரம், அதாவது யான் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு நோக்கம், வேறொன்றறியேன் பராபரமே அப்படிங்கிற ஒரு கொள்கை. ரொம்ப உயர்ந்த ஞானம் பேசக்கூடிய கொள்கைகள் கூட அது இருக்குது. அவர் ராமானுஜருடைய வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறது, ஒருவன் தலையில் அடிபட்டு தலையில் ரத்தம் ஒழுகுதுன்னா உன் தலையில் அடிபட்டதாக நீ உணரணும், அப்போ தான் அவனுக்கு மோட்சம் உண்டு. ஒருத்தன் துன்பப்பட்டான்னா அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைப்பு உனக்கு இருந்தால் அவனுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு தான் அவர் சொன்னார். கொடுமை பொறாமை என்ற 2 விஷயங்கள் வைணவத்தில் ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுகின்றன. இவை இல்லை என்றால் தான் மோட்சம். இதை எல்லோரும் ஒத்துக்கிறாங்களே. காம குரோத லோப மத மோக மாத்சரியம், இந்த 6 பகைவர்கள் இந்து மதத்தினுடைய எல்லா பிரிவிலும் பகைவர்களாகவே ஒத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது
ஆலய வழிபாடு. இந்து மதத்தினுடைய எல்லா பிரிவுலையுமே கோவில் வழிபாடு உண்டுங்க. இப்போ மற்ற மதங்கள் அப்படி இல்லையே. இப்போது இதில் கிறிஸ்துவ மதத்தில் கூட சர்ச் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட், இட் இஸ் ஒன்லி மேட் ஆஃப் பிரிக் அண்ட் மார்ட்டர் அப்படின்னு சொல்கிற பிரிவெல்லாம் இருக்காங்க. அதில் நீங்கள் படம் வைக்கக்கூடாது, விக்கிரகம் வைக்கப்படாது, அது ஒரு கூடுமிடம், அவ்வளவுதான். அது மாதிரி இஸ்லாத்துலேயும் சொல்கிறாங்க, பள்ளிவாசலுங்கிறது தொழுகைக்குரிய ஒரு இடம், அவ்வளோதான். அதை போய் கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு அவ்வளோ மரியாதை இல்லை, அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்து மதத்தினுடைய சகல உட்பிரிவுகளிலும் ஆலய வழிபாடு உண்டு. சைவம்னு போனீங்கன்னா சிவன், சாக்தம்னு போனால் காளி, வைஷ்ணவம்னு போனீங்கன்னா பெருமாள், கௌமாரம்னு போனீங்கன்னா முருகன், கானபத்தியம்னு போனால் விநாயகர். எல்லோருக்கும் தனித்தனியாக கோவில் இருக்குது. அந்த கோவில் பேட்டர்ன், பில்டிங் டெக்னிக்கு, அந்த கோவிலுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கோவிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வாசப்படியை தொட்டு கும்பிட்டு தான் பண்ண போகிறாங்க. அந்த கோவிலுக்கு அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கல்ல. இந்த விஷயம் உட்பிரிவு எல்லாத்துக்கும் உண்டு. இது காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு. சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போஜன பிரியம் கூடாது என்று சொல்லுகிற விஷயத்தில் இந்து மதத்தினுடைய எல்லா உட்பிரிவுகளும் ஒத்துக்கொள்கின்றன. சாருவாகம்னு ஒரு நாத்திகம் இருக்குது, அவன் கடவுளே இல்லைன்றான். அவன் தான் இஷ்டத்துக்கு தின்றான், மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறான்பான். மற்றவங்க எல்லாம் ஒரு அளவாக சாப்பிடுங்க, ஒத்துக்காத விஷயங்களை விட்டுருங்க, ஞானத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிடாதீங்க, அப்படி தான் எல்லா பிரிவும் சொல்கிறாங்க. அத்வைதியும் அதான் சொல்கிறான், துவைதியும் அதான் சொல்கிறான். அப்போ அந்த ஒரு மேட்டரில் சர்ச்சை இல்லை அவங்களுக்கு. உணவு மனிதனுடைய அறிவை பாதிக்கிறது. சாத்விக உணவாக இருந்தால் ஞானியாக்குகிறது, ராஜச தாமச உணவாக இருந்தால் அவனை போலியாக்குகிறதுங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதனால தானே அதில் அது வைணவத்தின் எந்த பிரிவாக இருந்தாலும், சைவத்தின் எந்த பிரிவாக இருந்தாலும், துவைத அத்வைதங்களாக இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் எல்லோரும் அக்கறையாக இருக்காங்கல்ல. அதில் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ரிஷிகள், மகான்கள், அதை எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. சைவ ரிஷி இருக்கார், சித்தர்னு சொல்லிக்கிறாங்க. வைஷ்ணவ ரிஷி, அவருக்கு ஒரு முதல் மரியாதை. ரிஷி வாக்கியம் வேத துல்லியம், அவர் எதிர்த்து நிற்கணும். தாடிக்காரர் வந்துட்டா முதல் மரியாதை. இதை எல்லா பிரிவினரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மற்ற மதங்கள் அப்படி இல்லை. இப்போ மேல்நாட்டு மதங்களில் இந்த மதத்தினுடைய ஒரு முனிவருக்கு சமமான ஒரு மகான் அந்த மதத்தில் மதிக்கப்படுறதில்லை. அப்போது ஈசா நபி, மூசா நபின்னு சொல்லுவாங்களே தவிர நாங்கள் இயேசுவை வணங்க மாட்டோம், எங்களுக்கு வணக்கம்லாம் கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை. ஒரு சைவ மதத்தை சேர்ந்த ரிஷி, ஒரு வைணவ மதத்தை சேர்ந்த ரிஷி, ஒரு சாக்த மதத்தை சேர்ந்த ரிஷி, இந்த 3 ரிஷிகளும் சந்தித்தால் மூவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து கொள்ளுவார்கள். நம்ம கும்பிட்ற சாமி வேறையாக இருக்கலாம், ஆனால் நம்ம 3 பேருமே பட்டினி கிடந்து தவம் செய்கிறோம், மன அடக்கத்தையும் நம்புகிறோம். அந்த மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ ரிஷி வாக்கியம் வேத துல்லியம் என்பது இங்கே இருக்கிற எல்லா பிரிவினருக்கும் சமம். அப்புறம் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இந்து மதத்தினுடைய எந்த பிரிவை சேர்ந்தவனும் இன்னொரு பிரிவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவன் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தி பேசுவானே தவிர, அவன் வேறு சாமியை கும்பிட்றான்னா பரவாயில்ல, கும்பிட்டு போகிறான், நமக்கு என்ன அதை பற்றி. நான் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், முருகன் கோயிலுக்கு போயிட்டு போகிறேன், அப்போ என்ன இருக்குது, ஸோ வாட் அப்படி. ஆனால் மற்ற மதங்கள் அப்படி இல்லையே. மற்ற மதத்தை சேர்ந்த கோயிலை இடி, அது சாமியே இல்லை, அது பிசாசு அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லை. தாங்கள் வணங்காவிட்டாலும் இந்து மதத்தினுடைய உட்பிரிவினருடைய
மற்ற தெய்வங்களை மற்றவர்கள் அவமரியாதை செய்வதில்லை, அதை இடின்னு சொல்கிறதில்லை, அதை அவமானப்படுத்துறதில்லை. இவங்க போக மாட்டாங்க, இவங்க வணங்க மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு உடன்பாடு இங்கே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சிவன் கோயிலுக்கு நாங்கள் திருப்பணி செய்ய போகிறோம் அப்படின்னு கலெக்ஷனுக்கு ஒரு வைணவ வீட்டுக்கு வந்தான்னா, ஐயா நான் திருப்பணிக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் வரமாட்டேன், ஆனால் இந்த வச்சுக்க 50 ரூபா வச்சுக்க, கும்பாபிஷேகம் நடத்துங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தானே சொல்லுவான். நாங்கள் வந்து கும்பிட்றதில்லையே தவிர கோவில் திருப்பணியை நாங்களும் ஆதரிக்கிறோம், நடத்துங்க, விழா கொண்டாடுங்க. இப்போ என்ன அந்த ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது இங்கே. அது வந்து எல்லா உட்பிரிவுகளுக்குள்ளும் உண்டு. அடுத்தாப்புல பஞ்சாங்கம் பார்த்து விரதம் இருத்தல். இப்போ முருக பக்தர்களுக்கு வந்து கிருத்திகைனா விரதம், கேதார கௌரி விரதம், சிவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம், இதெல்லாம் பஞ்சாங்கத்தினுடைய உத்தரவின்படி அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். அது வந்து அநேகமாக மாதம் மாதம் வரும், சில சமயம் வாரம் கூட வரும். அப்படி விரதம்லாம் உண்டு. இதில் இந்து மதத்தின் சகல உட்பிரிவினருக்கும் நம்பிக்கை உண்டு. இப்போ நீங்கள் மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்க ஒரு 40 நாள் தொடர்ச்சியாக இருப்பாங்க. அது பகலில் இருப்பாங்க, ராத்திரி சாப்பிடுவாங்க. அவங்க இன்னொரு பிரிவினர் வந்து கேலண்டர் பஞ்சாங்கத்தை பார்க்க மாட்டாங்க, கேலண்டரை பார்த்து டேட் படி ஒரு நாள் மிஞ்சி போனால் இருப்பாங்க, அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. ஒரு கிருத்திகை விரதம் இருக்கிறவனை பார்த்து ஏகாதசி விரதம் இருக்கிறவன் கேலி பண்ண மாட்டான். நான் கிருத்திகை இருக்க மாட்டேன், நீ இருக்குன்னா அதை பற்றி பரவாயில்ல. அப்போ விரதத்தை மதிக்கிறார்கள், ஒருவருடைய விரதத்தை இன்னொருவர் மதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ ஒரு கணவனும் மனைவியும் வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மதத்துறையில். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ இவன் கும்பிட்ற சாமி கோயிலுக்கு இவன் போகிறபோது அவள் போக மாட்டா, ஆனால் போகிறத தடுக்க மாட்டான். அதே மாதிரி அவள் கும்பிட்ற சாமி இவன் கும்பிட மாட்டான், ஆனால் அவள் கோயிலுக்கு போகிறத இவன் தடுக்க மாட்டான். நீ போ கும்பிட்டுக்க. அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை இங்கே இருக்குது. விரத அனுஷ்டானமும் அப்படி. ஆக ஏறக்குறைய நான் 10 விஷயங்கள் சொன்னேன். இந்த 10 அடிப்படையான விஷயங்கள், பேசிக் சிமிலாரிட்டிஸ். இதில் அவங்க ஒத்து போகிறதுனால இவங்க வேறுபாடுகள்லாம் வந்து பெருசாக தெரியறதில்லை. இவங்க வேறுபாடு எங்கே, செத்த பிறகு மோட்சம் எப்படி இருக்கும்னு கேட்டால் தான் வேறுபாடு வரும். சங்கரர் சொல்கிறார் நீயே கடவுள் ஆகிடுவேங்கிறாரு. ராமானுஜர் நீ எப்படா கடவுளாக முடியும், கடவுள்கிட்ட போவ அவ்வளோதான் அப்படிம்பாரு. இப்படி மோட்சத்துக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் வேறுபாடே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி வாழணுங்கிற விஷயத்தில் சண்டை கிடையாது. ஆதலாலே இந்து மதம் என்பது சிதறுபட்ட பல்வேறு கோட்பாடுகள் உள்ள ஒரு தொகுதியாக இருந்தாலும் இந்த அடிப்படையான விஷயங்கள் ஒத்துப்போவதனாலே அது இன்றும் ஒரு மதம்தான். இந்து மதம் என்பது ஒரு மதம்தான். அதில் சில கடைப்பிடிகள் வேறுபாடும், அவ்வளோதான். ஆம்பளை வேட்டி கட்டுறான், பொம்பளை சேலை கட்டுறா, உடை வேறுபாடு தான். ஆனால் இதுக்காக 2 பேருக்குள்ள சண்டை கிடையாது. வேட்டி கட்டினவங்களாம் உயர்வு, சேலை கட்டினவங்களாம் தாழ்வுன்னு இவனும் சொல்கிறதில்ல. சேலை கட்டினவங்க தான் உயர்வு, வேட்டி கட்டினவங்க தாழ்வுன்னு அவளும் சொல்கிறதில்ல. உன் வேறுபாட்டை நீ அனுசரிப்பாயாக, என் வேறுபாட்டை நான் அனுசரிக்கிறேன் என்கிற சகிப்புத்தன்மை இந்த 10 உட்பிரிவுகளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்து மதம் காலங்காலமாக ஒரே மதமாக இருந்து வருகிறது. அதனால் இவர் விவேகானந்தர் வந்து அத்வைதி தான், ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர். அத்வைதி தான், சங்கரரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவார். ஆனால் அதே சமயத்தில் ராமானுஜரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரே ஒரு இடத்துல, இட் வாஸ் ராமானுஜா who brought the religion to the street of the ஹரிஜன். அந்த மாதிரி ராமானுஜர் வந்து ஒரு பெரிய தொண்டு செய்தார் அப்படின்னு அதை அவர் பாராட்டி தான் செஞ்சுருக்கார். அந்த ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு இந்து மதத்தினுடைய சகல உட்பிரிவுகளையும் இருக்கிறது, அந்த தலைவர்களுக்குள்ளும் இருக்கிறது. இப்போது மத்வாச்சாரியாருடைய காலம்,
ராமானுஜருடைய காலம் இது ரெண்டும் ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அப்போ அவங்க இவர் பண்ணின சமுதாய மாற்றங்கள், அவர் பண்ணின சமுதாய மாற்றங்கள் இன்னதென்று கேள்விப்பட்ட போது ஓகே இருக்கட்டுமே, அதை பற்றி என்ன அப்படின்ட்டு போயிட்டாங்களே தவிர அவங்க சண்டைக்கு வரல. மத்வாச்சாரியார் பஞ்சபேதம் சொல்லுவார், ராமானுஜர் அப்படி சொல்ல மாட்டார். ஆனாலும் ஜீவனும் பரமனும் வேறு வேறுங்கிற கோட்பாடு 2 பேரும் ஒத்து போகிறாங்கல்ல, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிந்துணர்வும் சகிப்புத்தன்மையும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஆகவே யாராவது இந்து மதம் இப்படி சிதறின தேங்காய் மாதிரி கிடக்கே அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகள் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அது தவறான புரிந்துணர்வு. எங்களுக்குள்ளே அப்படி ஒரு பிளவு இல்லை. அது வேற்றுமை போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. இந்த ஒரு தனிச்சிறப்பு உலகத்திலே இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்துக்கும் இல்லை. இது எங்கள் மதத்துக்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பு என்று சொல்லி நம்முடைய உட்பிரிவுகளுடைய வேறுபாட்டை பற்றி தலைகுனியாமல், வருத்தப்படாமல், இந்து மதம் அனைத்தையும் அரவணைத்து போகும் பண்புள்ளது என்பதை எண்ணி இருமாந்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.